கோட்டைக்கு வல்லவன் அப்படிப்பட்டவன் இத்தாலியிலே கலப்பு திருமண சம்பதிகள் மகனாக பிறந்தனார். பண்ணி பேரோடு அண்ணா சிந்தி பிழைத்த வழியில்லை. அந்த நேரத்திலே இந்நாட்டு மன்னன் ஒரு மன்னனோடு போரிட்டு புறமுது நாட்டு ஓடி கொண்டிருந்தான். தோற்கடித்து அதன் பலனாக எனக்கு நாட்டு போர்படை தளபதி கொடுத்திருக்கிறார். வரும்போது அப்படியே எப்படிப்பட்டவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கத்தான். அப்படிப்பட்ட சந்தோஷம் நானும் ஒரு விவசாயிங்க. விவசாயி எனக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது. விவசாயி நாட்டு முதுகெலும்பு. அவன் சேற்றில் காலை வைத்தாதான் கைய வைக்க முடியும். எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு நிலங்க, ஒரு ஏக்கர் நிலம். ஒரு ஏக்கர் எல்லாரும் பக்கம் பார்த்தா சேடை ஓட்டாங்க, நாத்து விட்டாங்க, நடுவு போற நேரம் ஆகி போச்சு. அவங்களுக்கு பக்கத்துல கரம்பா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு வண்டியை கூட்டாந்து சேடை ஓட்டிட்டாங்க. சரி, சாயந்தரம் தானே நம்ம நாடகத்துக்கு போறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? இறங்கி ஒரு வெறுப்பு அண்டை வெட்டுவோம். ஆளுக்கு 500 ரூபாய் கூலி கேக்குறாங்க. அதனால ஒரு ஆள் வச்சு 500 ரூபாய் போயிடுது. நம்மள ராய்க்கண்ணு மூச்சு தந்தாங்க, அவங்கிட்ட கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றது? நாம சும்மா தானே இருக்கிறோம். ஒரு வெறுப்பு அண்டை வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி வெட்டினே இருக்கிறாங்க. பக்கத்து கைனிக்காரு அந்த வழியா வந்தாரு. பையா கம்னாடி, இந்த கையில மாய போகுது, அதை போய் மெரிச்சு தண்ணி கட்டி வைடா, பில்லு மக்கும் அப்படின்னாரு. நல்லதுதான் சொன்னாரு. நானும் என்ன பண்ணேன், இங்க மம்முட்டிய வெறுப்பு வச்சுட்டு போய் மோய மெரிச்சிட்டு அங்க போய் மோய மெரிச்சிட்டு மறுபடியும் வந்து மம்முட்டி எடுக்கிறேன். மம்முட்டிக்கு ஜுரம். மம்முட்டிக்கு ஜுரம். அட பாவி, ஏன்டா வளருது? மம்முட்டிக்கு ஜுரம். மம்முட்டிக்கு ஜுரம். என்ன பண்ண பார்த்தா அடடா கத ஜுரம் அடிக்குது. இந்த மம்முட்டிக்கு ஜுரம் அடிக்கும் போது இந்த சேத்துல வேலை செய்தா இதுக்கு சலதோஷம் பிடிச்சிக்குமே. என்ன தோஷம்? சலதோஷம் பிடிச்சிக்குமே. சலதோஷம் அப்படின்னு சொல்லி எனக்கு மூளை என்ன பண்ண, மம்முட்டி எடுத்துக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஊசி போடுறதுக்கு மம்முட்டிக்கு ஜுரம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போனேன். அந்த டாக்டர் என்னையும் பாக்குறாரு, இந்த மம்முட்டியும் பாக்குறாரு, என்னையும் பாக்குறாரு, இந்த மம்முட்டியும் பாக்குறாரு. இவன் லூசா இருப்பானா இருப்பானா அப்படின்னு டாக்டர் என்ன நினைக்கிறாரு. நான் என்ன பண்ணேன், ஐயா மம்முட்டிக்கு ஜுரங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் எடுத்தாந்து இங்க வெயிடா பக்கத்துல பாக்கலான்னாரு. எடுத்து போய் பார்த்தா ஜுரம் அடிக்குது. தம்பி நீ அங்க வெளியே இரு, நான் மம்முட்டிக்கு குளுக்கோஸ் ஏத்தணும். மம்முட்டிக்கு குளுக்கோஸ் ஏத்தணும், நீ ஒரு புறமா இருப்பா அப்படின்னாரு. சரி, மம்முட்டிக்கு குளுக்கோஸ் ஏத்துறாங்களே, மம்முட்டிக்கு அந்த அளவுக்கு ஜுரம் மாட்டேங்குறா மம்முட்டி அப்படின்னு என்ன பண்ண, ஒரு புறமா இருந்தேன். அங்க ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் வழியா இன்னாதி குளுக்கோஸ் ஏத்துறாருன்னு நானும் பாக்குறேன். இவரு மம்முட்டி எடுத்துன்னு போனாரு. தொட்டி நிறைய தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில போட்டாரு. அது குளுக்கோஸ் தொட்டில போட்டாரு. நானும் யோசனை பண்ணேன், அடடா மம்முட்டிக்கு அந்த அளவுக்கு ஜுர மாட்டேங்குது, இவ்வளவு குளுக்கோஸ் ஏறுதே,
அடே உனக்கு ஒரு மூளை அப்படி எனக்கு ஒரு மூளை இவ்வளவு குளுக்கோஸ் ஏறுதே சரி ஏத்தம் அப்படின்னு உட்கார்ந்தேன் மம்டி எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு ஜுரம் போயிடுச்சு தொட்டு பாருப்பா தம்பி ஜுரம் இருக்குதான்னு பார்த்தா சில்லுன்னு மம்டிக்கு ஜுரம் போயிடுச்சு அடடா சார் பீஸ் எவ்வளவுக்கா அப்படின்னு கேட்டேன் என்னது பீஸ் டாக்டர் பீஸ் அப்படிதான் துட்டு அப்படி சொல்ல உனக்கு இங்கிலீஷ் தெரியுதா முட்டாளே இங்கிலீஷ் காலத்துல போயிடுது அப்புறம் என்ன பண்ண மம்டி எடுத்துக்கினேன் 500 ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு மம்டி எடுத்து நான் வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வேணா என் பொண்டாட்டிக்கு சொல்றேன் ஒரு வழியா மம்டிக்காம தான் சரியா இதுக்கு ஜுரம் வந்துச்சு என் பொண்டாட்டிக்கு ஜுரம் அவளை பார்த்தா படுத்துன்னு கிடக்குறான் என்னடா இது நம்ம கையில இருந்தது டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோமே 500 ரூபாயே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பொண்டாட்டிக்கு ஜுரம் அடிக்குதே என்ன பண்றது நம்ம பொண்டாட்டியா எங்க பொண்டாட்டிங்க என் பொண்டாட்டிக்கு ஜுரம் அடிக்குதே என்ன சொல்றதுன்னு யோசனை பண்ணி நிக்கிறேன் எனக்கு டாக்டர் ஏத்தன குளுக்கோஸ் ஞாபகம் வந்துச்சு என்னடா இது நம்ம மம்டி எடுத்து கொடுத்தோம் எவ்வளவு சீக்கிரமா குளுக்கோஸ் ஏத்தனாரு நம்ம பொண்டாட்டிக்கு நம்மளே குளுக்கோஸ் ஏத்தணும் என் பொண்டாட்டிக்கு நானே குளுக்கோஸ் ஏத்தணும் யோசனை பண்ணேன் கடகண்ணு என் பசங்க 2 பள்ளிக்கூடம் போயிடுச்சுங்க வந்து பார்த்தா இவளுக்கு ஜுரம் அடிக்குதே இவளை இப்படியே விட்டா உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் நேரா தோட்டத்துக்கு கணத்துக்கிட்டு போனேன் குளுக்கோஸ் ஏத்தணுமே நேரா தோட்ட கணத்துக்கிட்டு போனேன் தலைக்கு கவுத்தை கட்டி அவளுக்கு இறக்கிட்டாங்க அந்த ராட்னம் போட்டு இழுக்கிறோம் பத்தியா அந்த பைப்ல குச்சி கவரை கட்டிட்டு நான் வந்துட்டேன் எங்க பசங்க ஸ்கூல் விட்டு 4 மணிக்கு வரானுங்க எப்ப கட்டினு நான் கட்டினது மணி 12 மணி 4 மணி நேரம் இருக்குது 4 மணிக்கு என் பசங்க வரானுங்க எப்பா இது வரைக்கும் அம்மாவை காணோம் எங்கப்பா போய்க்கிறாங்க பசி எடுக்குது அட என்னடா இது அம்மாவுக்கு ஜுரம்டா பின்னால கணத்துல குளுக்கோஸ் ஏறிங்க போய் பாடுறான் அப்புறம் இதுங்க பசங்க 2 போய் பார்க்கும் போதெல்லாம் என் பொண்டாட்டி எப்படிங்கிறா இப்படிதான் இருப்பா அந்த 4 மணி நேரத்துல குளுக்கோஸ் ஏறின உடனே சும்மா அந்த அளவு போச்சு அப்புறம் இழுத்து பார்த்தா பேச்சங்கானம் மூச்சங்கானம் அடடா நம்ம இனிமேல் இங்க இருக்க கூடாது அவளை அங்க போட்டேன் இங்க கூட மம்டிக்கு ஜுரம்னு சொல்றேன் நல்லா கேட்டுங்க அத ஒரு குட்டி ஊங்குட்டு கேட்டுங்க 10 கதைகளை ஒட்டி வைக்கிறார் சரி உன்னை பாராட்டுகிறேன் ஆட்டு நல்லா ஆட்டு என்ன பாராட்டு உன் திறமையை உன் வலிமை உன் பண்பை மிக பாராட்டுகிறேன் நாட்டு மன்னன் ஒரு ஏமாளி ஒரு கோமாளி எப்படி தெரியுமா ஒரு நேரத்திலே இத்தாலியிலே கலப்பு திருமண தம்பதிகளுக்கு மகனாக கலப்பு திருமண தம்பதிகள் கலப்பு திருமணமா அப்ப நீ தேடாவுக்கு பிறந்தவனா தாய் வேறு தந்தை வேறு தாய் வேற தந்தை வேற அப்ப நீ கிராசா அப்படி பிறந்தவன் சைலண்ட் நாட்டிலே உண்ண உணவில்லை உடைக்க உடையில்லை எப்படியும் என்ன சொன்னால் பிழைக்கலாம் என்று ஓடி வந்தேன் அந்த நேரத்திலே நாட்டு மன்னோடு ஒரு மரணம் போரிட்டுக் கொண்டிருக்கிறார் 2 மன்னர்களும் போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஓடி வந்த நேரத்திலே கடும் போர் புரிந்தார்கள் நாட்டு மன்னரும் ஓடிக்கொண்டிருக்கிறார் இதுதான் சமயம் என்று பார்த்து அந்த மன்னர் கை கொடுத்து அந்த மன்னரோடு போரிட்டு அவரை வெற்றி பெற செய்துவிட்டு இவரை தூக்கி நிறுத்தி விட்டீங்க நன்றி ஆமா நன்றி செய்வதே காலத்தினால் செய்த ஞானத்தின் மானத்தில் என்று சொல்லுவாங்க அது நன்றாக நினைத்து எனக்கு இந்நாட்டு தளபதி பொறுப்பை சொல்லுவாங்க தூணு முடித்து சும்மா ஆடாது வந்துட்டு விட்டாதான் அது ஆடும் ஓடு மீன் ஓடு ஒரு மீன் மறுபலமும் எதற்காக காத்து கொடுக்க தெரியுமா எனக்கு காலம் வரும் நேரம் வரும் அந்த நேரத்தில் என்ன செய்கிறேன் அப்படியே சென்று மன்னர் பார்த்து போடு
பார்க்க வேண்டும் என்று காவலனை அனுப்பி வைத்தார். இதுவரை காவலனையும் காணவில்லை. விஷக்கொடி வரப்பயிர் நீர் உயரும், நீர் உயர் நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர இந்த கோன் உயர்வான். தளபதி விஷ்ணப்படி வணங்குகிறேன். மனிதரை வாழ்த்துகிறேன். காவலன் நீரும் வாழ்க. ஆகட்டங்க. உங்களுக்கு இருவருக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போகிறேன். அப்படியா? என்ன தெரியுமா? என்னங்க செய்தி? அயல்நாடு பட்டப்படிப்பு சென்றிருக்கிறான். என்னுடைய அருமை மகன், ஒரே மகன், ஒப்பற்ற மகன், ஆசை மகன், முதல் மகன் தத்துவன் இப்போது நம் நாட்டிற்கு வருவதாக செய்தி. நீங்கள் இருவரும் சென்று எல்லை கோடிக்கு சென்று வரும் வழியிலே அவனுக்கு மனதை தூவி வரவழைத்து அழைத்து வருவது உங்களுடைய கடமை. அப்படி ஆகட்டும். பார்த்து விட்டேன். போடா போ லட்சி. இது லட்சி. கற்றும் கடல் சுமர்ந்து கண்ணீர் பருவத்துடன் இருந்து கொண்டு தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாயிரம் தந்தவர் திருவள்ளுவர். உண்மை உணர்ந்தவருக்கு வேற்றுமை இல்லை, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எனும் பிரிவினிலும் இல்லை, இதைக்காத நிலத்தினிலே அறவடியும் இல்லை, இதைக்காதவன் வாழ்வினிலே மன நிம்மதியும் இல்லை. அப்படி இருக்கே இந்த சத்தியபுரி நாட்டு ஆளக்கூடிய சத்திய சிவனுக்கு மனாக பிறந்து தத்துவன் என்ற பேரோடு இருந்தாலும் நகர்வலம் சென்றேன். நாட்டு மக்களை அனைவரும் சந்தித்தேன். என் நாட்டு மக்களை பார்க்கின்ற போது சிறப்பான முறையில் ஆட்சி செய்வார் என் தந்தை. ஆகினாலும் என் நாட்டு மக்களையும் நாட்டையும் பார்க்கின்ற போது இது கண்ணீர் தமிழாம் கண்ணீர் தமிழா காவியமாக என்
மாட்டேன். இருந்தாலும் என்னுடைய தந்தையை சந்திக்க வேண்டும். தந்தையை சந்திக்க வேண்டும் அல்லவா? ஏனென்றால் பெற்றெடுத்த தந்தையானவர் போதும் போல் மீதும் மார் மீதும் தூக்கி வளர்த்த என் தந்தை. என் தந்தையை சந்திக்க வேண்டும். புறப்பட்டு வருகிறேன். செய்தி கொடுத்தும் இதுவரை அழைத்து வரவில்லை அந்த தளபதி விஷக்கொடி அதுதான் அண்ணா, இதான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். தங்களது வண்ணம் தங்களது இளவரசர் வந்து கொண்டே இருக்கிறார். அப்பா, தங்க தமிழ் நாட்டிலே சிங்கமனம் குரல் கொடுத்து வங்க கவி பாடி வர என்றென்றும் நல்ல ஆட்சி செய்து வர என் தந்தை அவர்களே ஒரு ஆள் தான் பண்ணிருப்பீங்க. நீ வணங்குகிறேன். வாழ்க வாழ்க வென்று இந்த சத்தியபுரி நாடே விழா போல கூத்தலாம் நாங்க பாத்துட்டு வச்சுக்க. இப்பொழுது வருவாய் வருவாய் என்று வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருந்தோம். இந்த நாளை. தத்துவன் வருவையை கண்டு இந்நாடே வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் என்னை பிறந்தவுடன் மாறு மீதும் போல் மீதும் தூக்கி கொண்டு உங்களுடைய அன்புக்கு என்றாலும் எதுவுமே நினைத்தார். அப்பாவோ அன்புக்கு துன்பத்தை அனைத்தையும்
அழகாக பிணிவி விட்டார். எவ்வளவோ படித்தாலும் ஒரு தந்தையாகப்பட்டவர் ஆகினால் ஒரு தாயாகப்பட்டவள் ஒரு குழந்தையை முந்தி தவம் இருந்து 300 நாள் கருவிலை சுமந்து தொந்தை சரியே அங்கமெல்லாம் நொந்து யமனிடம் போராடி போக்கின்றார். ஆனால் ஈர்ந்தெடுத்து பிறகால அந்த குழந்தையை வளர்ப்பது ஒரு தந்தையோட கடமை. உண்மைத்தான். யார் மீதும் தோல் மீதும் சுமந்து என்ன ஆராட்டி தாளாட்டி சீராட்டி வந்த தந்தை அல்லவா உன் கடமை எப்போதும் எனக்காகவே. மகனே வாழ்க. என்றென்றும் நீ படிக்காத பட்ட படிப்பிற்கு ஈடு ஆகாது. அழகாக என்னை பற்றி புகழ்ந்து பாடிவிட்டார். அப்பாவுடைய பாசம் எப்போதும் எப்பவுமே மாறாது. இருந்தாலும் பரவாயில்லை. உன்னை அழைத்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? எதற்காக அதி விரைவாக லிகிதம் அனுப்பி உன்னை வரவழைத்த காரணம் என்ன தெரியும்? இதற்காக அது விரைவாக நம்மளுடைய நிகழ்ச்சி காவலை விடுத்து அரண்மனை பட்டு படிப்பு முடித்து இந்த நாட்டுக்கு வர ஏன் லிகிதம் அனுப்பினேன் தெரியுமா? அயல்நாடு சென்றேன், பட்டங்களை பல முடித்தேன், அனைத்து தேர்வுகளையும் வெற்றி பெற்றேன். ஆனாலும் இருந்தாலும் அத்தனை பெருமைக்கும் அனைத்தே நீங்களே ஈடாகும். பார்த்தாயா எவ்வளவு நாட்கள் தான் இந்த நாட்டின் பொறுப்பை நான் சுமந்து கொண்டு வயதாகி விட்டது. இனி எவ்வளவு காலம்தான் இந்த நாட்டின் பொறுப்பை நான் சுமப்பது? எப்பொழுது இந்த நாட்டிற்கு நீ வருவாய்? இந்த பொறுப்பினை உனக்கு ஒப்படைத்து விட்டது நான் ஓய்வு பெறலாம் என்று ஆசைப்பா. அயல்நாடு சென்றேன், பட்டங்களை போல முடித்தேன், அனைத்து தேர்வுகளும் வெற்றி பெற்றேன், உண்மைதான். ஆனால் இருந்தாலும் இந்நாட்டை நான் ஆள்வதற்கு இப்போது எனக்கு தகுதி இல்லை. ஏன் என்றால் பல நாட்டுகளுக்கு திட்டமிட்டு சென்று பல நாட்டு மனதையும் பார்த்து விட்டேன், அனைத்தும் புரிந்து விட்டேன். இருந்தாலும் தந்தை நீக்கில் இருக்கும் போது இல்லை நான் நாட்டு ஆளப்பா. எனக்கும் உன் தாய்க்கும் வயதாகி விட்டது. இனி எம்மால் இந்த நாட்டின் பொறுப்பை ஏற்று நடத்த முடியாது. அதனால் இப்பொழுதே உனக்கு அற்புதமாய் இந்த சத்தியபுரி நாட்டை இந்த என் மகன் ஒரே மகன் ஆசை மகன் பாசமுள்ள மகன் என்னோடு இருக்கின்ற அருமை மகன் இந்த தத்துவனுக்கு அற்புதமாய் மணிமுடி சூட்டி நானும் உன் தாயும் காசி யாத்திரை செல்லலாம் என்று விருப்பப்பட்டிருக்கிறோம். அதுதான் கேட்க விரும்புகிறேன். தாயும் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்லுக்கு ஒரு மந்திரமும் அல்ல. அதனால் உங்களுடைய வார்த்தையை எப்போதும் தட்டமாட்டான். பார்த்தீர்களா தளபதி விஷயக்கொடி என் மகன் ஒப்பற்றவன் ஒரே மகன் வார்த்தை கேட்டீர்களா? படித்து வெளிநாட்டிலிருந்து வந்தவன் நான் சொன்ன சொல்லி தவறாது மணிமுடி சூட்டி இந்த நாட்டை ஆட்சி பொறுப்பை ஏற்றுக் கொள்கிறேன் கொடுங்கள் அப்பா என்று அன்பாக அழைக்கின்றார். குடும்பம் என்ன அப்புறம் சொல்லிக் கொள்ளலாம். அயல் நாட்டிலிருந்து ஒரு மகன் வந்திருக்கின்றேன். ஆனா கண்ணுக்கு குளிர்ச்சியாவது எது? கண்ணுக்கு இனிய விருந்து அற்புதமா தயார் செய்திருக்கிற அரண்மனையில. ஆமா, கேட்ட விருந்துகள் அனைத்தும் காத்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது தெரியுமா? இந்த மணிமொழி சூட்டிய உடனே உனக்கு கண்ணுக்கு ஏற்ற விருந்து அற்புதமான விருந்துகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பமாக பொழுது இந்த மணிமொழியை உனக்கு நாட்டின் தளபதி என் உயிரை காத்த உத்தமன் இருக்கின்றாரே விஷக்கொடி, இந்த விஷக்கொடி கரத்தினால் உனக்கு மாலை அணிவித்து இந்த மணிமொழியை எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள இல்லையப்பா, என் உயிரை ஒரு நேரத்தில் போரிலே காப்பாற்றினாய். அதனால் என் மகன் உன் மகன் போலல்லவா? அதனால் இந்த மணிமொழியை உன் கருத்தால் சூட்டி மாட்டு மக்கள் எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு இருக்க மாலையை சூட்டி மணிமகுடத்தை உங்கள் கருத்தால் சுட்டு. அன்பான சத்தியம் நாட்டு மக்களே, இதுவரை நமது நாட்டு மன்னருக்கு உறுதுணையாகவும் அரணாகவும் திகழ்ந்து வந்தீர்கள். தோளுக்கு தோல் கொடுத்து அவருக்கு இடகாத்திரமான பல நற்செய்திகள் செய்து வருகிறார்கள். இவர்கள் சாட்சியாகவும் நாட்டு மக்கள் சாட்சியாகவும் அவர்கள் சாட்சியாகவும் இந்த மணிமொழி இவருக்கு இளவரசருக்கு உங்கள் கரத்தால் அதற்கு முன்னதாக இந்த மலர் மாலையை நீயே நானே பிறகு இளவரசே திருவிழா போல கொண்டிருக்கிறேன். இந்த நல்லதொரு நேரத்திலே நல்ல நேரத்திலே நல்ல நிகழ்ச்சியாக இந்த மணிமொழியை
என் கருத்தா இளவரசருக்கு நமது நாட்டு இளவரசருக்கு நீ யாரடா? சிங்கள நாட்டிலிருந்து என் நாட்டுக்கு வைத்து பிழைப்புக்கு பிழைக்க வந்தவன். இரு ஜாதிக்கு பிறந்தவன். நான் காலால் என்ற வேலையை கரத்தால் செய்யக்கூடியவன். அப்ப நீ கால் செருப்பை எடுக்க மாட்டேன். இரு ஜாதிக்கு பிறந்தவன். நீ உன் கரத்தால் எனக்கு மணிமுடிச்சு அப்பா. என்ன இது? தந்தையே, பாருங்க எப்படி இவர் எப்படிப்பட்டவர். என்ன நம் செய்ய நாட்டின் பண்ணீங்க? முதுகெலும்பே இவர் தானடா. இவர் இப்ப ஏன் நம்ம பேசுகிறாய்? நிறுத்துங்களப்பா. உங்களுக்கு மதி கெட்டு போச்சா? என்ன எவ்வளவுதான் விலை கொடுத்து வாங்கினாலும் 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அதை எங்க வைக்கிறோம்? நெற்றியே சொல்கிறோம். பிறகு 100 ரூபாய் கொடுத்து காலணி வாங்குறோம். ஆலய வாசல் வைக்கிறோம். ஆமா. ஆனால் 1000 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கலாம் எங்க வைக்கிறோம்? வாயை படியில விடுகிறோம். அந்த மாதிரி செருப்புக்கு நிகரானவன் அவன். அவன் கரத்தால் எனக்கு மகனி, நிறுத்துங்களப்பா. கோபப்பட வேண்டாம், வருத்தப்படாதே மகனே. பார்க்கும் நாட்டு மக்கள் வாசமான மகனே, அன்பு மகனே, தத்துவா. இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு நேரத்திலே போரிலே என்னை காப்பாற்றி இன்று உனக்கு தகப்பனாக இருக்க நிலைநிறுத்தியவரே இந்த தெய்வம் தானடா. இவர் இல்லை என்றால் இந்த சத்தியபுரி நாட்டு மன்னன் சத்தியசீலன் இல்லை. அருமை மகனே, ஒரே மகனே, வாசமான மகனே, அருமை மகனே, அருமை என் நாட்டின் தளபதி அவர். அதனால் நான் சொல்லும் வார்த்தைக்கு காப்பாற்றி இந்த தந்தை உங்களுடைய உயிரை காத்த உத்தமன் அவர். ஆம். அதை நான் மறுக்கவில்லை. உயிரை காத்த உத்தமனுக்கு பொன் தரலாம், பொருள் தரலாம், ஏன் இருக்க வீடு வாசல் அனைத்தும் தரலாம். ஆனால் இருந்தாலும் அரண்மனையிலே அவரவருக்கு ஒரு தகுதி இருக்கிறது. தகுதியை மீறிய செயல் யாரும் செய்யக்கூடாதப்பா. ஆகினால் இந்த மணிமுடியை உங்க கரத்தால் கூடினால் ஏற்றுக்கொள்வேன். இவன் கரத்தால் கூடினால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆமாமப்பா. ஏனென்றால் என்னை பெற்றெடுத்த தந்தையார். உங்கள் கரத்தால் கூடினால் மகிழ்ச்சி ஏற்றுக் கொள்கிறேன். அப்படி இல்லை என்றால் இந்த பதவியை நீ சொன்னதை போன்று ஏற்றிக் கொள்கிறேன். உண்மை. என் கருத்தாலேயே மணிமுடி உனக்கு சுட்டி வைக்கிறேன். அப்படியே ஆகட்டுமப்பா. இந்த தளபதியிடம் நீ மன்னிப்பு கேட்டார். நீ செய்த செயலும் நீ கூறிய வார்த்தைகளும் அவர் மனதிலே அம்பு பாய்ந்ததை போல் தோன்றுகிறது. அற்புதமாக செந்தாமரை போன்று மலர்ந்து பூத்து குலுங்க வேண்டிய முகம் இன்று அப்படியே வாடி வதங்கி இருக்கிறது. மன்னிப்பு கேட்டு உண்மைதான் எனக்காக. ஏனென்றால் ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். உண்மை. அப்படி என்றால் வளரும் பிள்ளைகள் பெரியவராக இருக்கப்பட்டவளை மனதை நோகடிக்க கூடாது. ஆமா, உண்மைதான். நான் படித்தவனப்பா. அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டேன். ஆகட்டும், நான் செய்தது தவறு, அவ்வளவுதானே. இப்போதே மன்னிப்பு ஏதோ சின்ன சிறியவன் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ உங்களை தவறாக பேசிவிட்டேன். தவறாக பேசினால் மன்னிப்பு. நான் தான் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். காரணம் பரவாயில்லை பரவாயில்லைப்பா. இருந்தாலும்
ஏதோ என் மகன் முன்னிலை மன்னிப்பு கேட்டது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவன் முடித்தது போன்று என் கருத்தாலே இந்த சத்தியமணி நாட்டு இந்த சத்தியசீல மன்னன் என்னுடைய மகன், அருமை மகன், ஆசை மகன், ஒரே மகன், ஒப்பற்ற மகன், ஆசமான மகன் தத்துவனுக்கு இங்கே மணிமுடி நான் எப்படி இந்த நாட்டை அரசாட்சி செய்தேனோ நட்பை எடுத்து உடனே தளபதி விஷயக்குள் யாதொரு குறை இருந்தாலும் நீ சொல்லும் சொல்லை கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் இருப்பார். உன்னோடு துணையாக இருப்பார், துணையாக இருக்க மாட்டார். பொறுப்பில் ஒப்படைக்கும் தாயும் நானும் காசியாக பத்தாத நதிகளும் பலமான சோலைகளும் சுத்தீரும் மதில் சுவரும் சுத்தமான நீரும் கொண்டு எத்தேச மனநாள் பேர் பெற்றுக் கொள்வது என் தந்தை. அவருக்கு பின்பதாக இப்போது மணிமுடி சூடி இந்நாட்டுக்கு மனனாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் எப்போதும் என் வாழ்விலே ஒரு துணையாக நீங்கள் இருக்க வேண்டும். நான் ஏதோ பேசிவிட்டேன் என்று மனதிலே அதெல்லாம் நான் தவறு நினைக்கவே மாட்டேன். இருந்தாலும் பெரிய மனிதர் பெரிய மனிதர் தான். ஏனென்றால் அனுபவம் சாலையாகத்தான் மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஆகையினால் உங்களுக்கு எப்போதும் பெரிய மனிதர் குறைகுடம் கூத்தாடும், நிறைகுடம் செய்யாது. அதுதான் அனுபவம் என்பது ஏதோ உங்களுக்கு அறியாதவன் தெரியாம பேசுகிறேன். எப்போதும் இதுதான் வயதிலே மூத்தவருக்கும் இளையவருக்கும் இருக்கக்கூடிய பண்பாடு. இருந்தாலும் நானாக ஏற்றுக்கொண்டேன், நாட்டில் முடிசூட்டிக் கொண்டேன். இருந்தாலும் என் ஒரே தங்கை ஒப்பத்து தங்கை தங்கை சந்திக்க வேண்டும் அல்லவா? முத்தழகி சந்திக்க வேண்டும். புறப்படுங்க. எவ்வளவு ஆடவனுக்கு நான் உன்னை பார்த்து கால் செருப்பை எடுக்கப்பட்டது அசிங்கமா சொல்லிட்டேன். இந்த செருப்பை பத்தி தெரியுமா? சிறப்பு தெரியாது. இந்த செருப்பு தான் 14 ஆண்டு தான் நாட்டையே ஆண்டு இருக்கிறது. எவனோ பின்னால இருந்து கேட்டுக்கிறான். செருப்பு இவன் குடும்பத்தை மண்ணேடாக்குகிறேன், இவர்கள் குடும்பத்தை சின்னாபின்னமாக்குகிறேன். இதை எந்த எவடியா போய் கண்டுபிடிச்சான் பூரா எடுத்துன்னு அடிக்கிறானுங்க. அது மட்டுமல்லடா, எடுத்தால் வேட்டை இழந்தாதான் பள்ளத்தை காண முடியும். ஒருத்த முன்னாடி தாலி ஆக்காதான் நம்ம முன்னாடி தாலி நல்லா இருக்கும். இவன் குடும்பத்தை இதோட மாட்டேன் விடாதீங்க. இவன் நாட்டை என்ன செய்யப்பா? என்ன செய்ய இதற்கெல்லாம் ஒரு திட்டம் இருக்கிறது. என்ன திட்டம்? என்ன பற்றி உனக்கு தெரியாது. தெரியாது. நான் எப்படிப்பட்ட தெரியுமா? தெரியாதுங்க. கோபத்துக்கு கோபக்காரன் இல்ல, ஏதோ வந்திருக்கிறான். கேட்கணும். வணக்கம்யா. வாடா ஏம்பிட்டா. இவ்வளவு நாளா எங்கடா போயிருந்தா? மேற்புடுங்க. நிசால போயிருந்தாளா? ஏம்பிட்டாங்க. டேய், நிசால போயிருந்தாளா? ஏம்பிட்டான். ஏம்பிட்டான். நிச்சயமா. அவன் ஏம்பிட்டான். மச்சான். மச்சான் சொல்றான். என்ன இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து உங்களை பார்த்து. எப்படி இருக்கீங்க விசாரிச்சுட்டு போலாம். நலம் விசாரிச்சுட்டு போக வந்துக்கிறான். கால் செருப்பை எடுக்கப்பட்டவன் என்ன பார்த்து கேவலம் இல்ல நேற்று உனக்கு காலம் என்ன பார்த்து கால் தூத்துக்கு சமம் சொல்லி அவன் விடலாமா? விடமாட்டேன். இன்னொரு வார்த்தை ஒண்ணு சொன்னியா? என்னப்பா வார்த்தை? இல்ல மத்தவங்க முன்னாடி ஜாலியாத்தான் தான் குடும்பம் நல்லா இருக்கும்.
உன் குடும்பம் தாலியா இருந்தா என் குடும்பம் நல்லா இருக்காதா? அது எப்படிடா? நான் அப்ப பாக்கலாம். என்னக்கா அந்த தாலி அத்தமையா? யாரு? டேய் டேய் என்ன சொல்றது? இல்ல அந்த வேலை நான் செய்யறதில்ல. ஏன் செய்யல? நான் அந்த வேலை செய்யறதில்ல. எப்படா நீ ராஜினாமா பண்ண மிச்சான்? இவனுக்கென்றே ஒரு திட்டம் தீட்டுகிறேன். ஏய் ஆமா இங்க வாங்க. பாரா டேய் இந்த ஆளு காத கடிக்கிறான். ரகசியம் 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 காதும் காதும் இந்த மாதிரி ரகசியம். காது காது வைக்க கூடாது. ஏய், ஏய், காதல் தான் வாயை தந்து வைக்கணும். வா சொல்லு. அங்க அம்மா எனக்கு தந்துறியா? அட படுபாதி. ஏய் என்னது காதலி? அதாவது அத வச்சு இவன் என்ன செய்யறான் பாரு. சபாஷ் அருமையான திட்டம். இதையே நம்ம பயன்படுத்தினா தான் அவன் தாலியை நம்ம அறுக்க முடியும். டேய் அது மட்டும் இல்லடா. லைன் வந்தான் தாலியாட்ட பையன் யார் இவன்? அப்ப நீ நான் இல்லையா? ஏய் என்னை பத்தி தெரியாது அவனுக்கு. ஒரு புற்றுக்குள் கையை வைத்து விட்டான். அதில் இருக்க விஷநாகம் என்ன செய்யும்? ஏய் அது மட்டுமல்ல, பாம்புக்கு பல்லில் விஷம், தேளுக்கு கொடுக்கல் விஷம். இந்த விஷக்கட்டிக்கு உடம்பெல்லாம் வந்த போகிறேன். சிறுக சிறுக